செப்டம்பர் 22 வந்தாலே எனக்கு எங்கள் ஆச்சி தாத்தாக்கு வெட்டிங் ஆனிவர்சரி தான் ஞாபகம் வரும். 75வது வெட்டிங் ஆனிவர்சரி. எனக்கு அம்மாவோட அம்மா அப்பா. தாத்தா மர்ச்சனேவி சீமனாட்டு இருந்தாங்க. மர்ச்சனேவி சீமன் அப்படின்னா கார்கோ ஷிப் இருக்குல்ல, வேர்ல்டு ஃபுல்லாகவே திங்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண கொண்டு போகும்ல, அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணாங்க. ஆச்சி தூத்துக்குடியில் டெய்லரிங் முடிச்சுட்டு சிலோன் ட்ரெஸ் கவுன் எல்லாமே ரொம்பவே அழகாக தைப்பாங்க. தாத்தா 8 மாதம் கப்பலில் இருந்தாங்கன்னா 3 மாதம் வீட்டில் இருக்கும்போது ஆச்சிக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே செய்து கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, 2 கிலோ சின்ன வெங்காயம்னாலும் வெங்காய வடகம் பண்ணுறதுக்கு வெட்டி கொடுப்பாங்க. ஆச்சிக்கு ட்ரெஸ்ஸஸ் துவைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, அப்படி எல்லாமே ஆச்சிக்கு உதவி பண்ணுவாங்க. ஆச்சி அதே மாதிரி தாத்தாக்கு என்னெல்லாம் தேவைகளோ அது எல்லாமே பண்ணுவாங்க. 2 பேருமே 80+ வர ரொம்பவே லவ்விங் கப்புள்ஸாட்டு இருந்தாங்க. தாத்தா இறக்கும் போது ஒரு 83 வயசு, ஆச்சி இறக்கும் போது 89 வயசு. 2 பேருமே அகில் பிறந்ததுக்கப்புறம் தான் இறந்தது. நமக்கும் கடவுள் இதே போல் பேரன் புட்டன் பூட்டியெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு தரட்டும். தேங்க்யூ. அவங்க இல்லாட்டாலும் அவங்க நினைவுகள் அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி நமக்கு அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. தேங்க்யூ.